ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெய் தே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சிர்ல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம். காம, குரோத, லோபம் இந்த மூன்றும் நரகத்துடைய வாசல்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஜெய் விஜயால சனத்குமாரர்கள் தடுக்கப்பட்டாங்க 7ஆம் வாசல்ல. 6 வாசல் தாண்டி வந்தாச்சு, 7வது வாசல் தடுக்கப்பட்டாங்க. யோக மார்க்கம்னு ஒன்று இருக்கு, பதஞ்சலி குறிப்பிடுறார். இந்த யோக மார்க்கமும் 7 அங்கங்கள் உடையது, 7 வாசல் மாதிரி. அதில் முதல்ல யம. ஒருத்தர் ஒரு இடத்துக்கு போகணும்னா, சைக்கிள் ஓட்டணும்னா முதல்ல ஸ்டாண்டை எடுத்து விடணும். அப்போ விடத்தக்கது முதல்ல யம. அடுத்து நியம, கடைபிடிக்க வேண்டியது எல்லாம். 3வது ஆசன, சரீரமும் கண்ணும் ஸ்திரப்படணும், ஒன்று போல் அமரணும், அதுக்கு ஆசனம். அதுக்கடுத்து பிராணாயாமம். சுவாசத்துக்கும் எண்ணங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. முதல் சுவாசத்தில் பிறக்கிறோம், கடைசி சுவாசத்தில் இறக்குறோம். அப்போ வாழ்நாள்ங்கிறது சுவாசத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போது சுவாச கதியை சரிப்படுத்தினா எண்ணங்கள் கட்டுக்குள்ளே வருங்கிறதுனால பிராணாயாமம், மூச்சு பயிற்சின்னு இருக்கு. பொதுவாக உலகத்தில் சுவாசிக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது. படுத்திருக்கும்போது மூச்சை உள்ளே இழுக்கிற போது வயிறு நிறையும், மூச்சை வெளியே அனுப்புகிற போது வயிறு ஒடுங்கும். இதே போல் பகலில் இருக்குதான்னு செக் பண்ணணும். அப்போ தான் சுவாசம் ஒழுங்காக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ராத்திரி சரியாக இருக்குது, ஏன்னா ராத்திரி சுவாசிக்கிறது பகவான் பொறுப்பு இருக்குது. பகலில் சுவாசிக்கும் போது நான்கிற நினப்பு இருக்கிறதுனால தப்பாக சுவாசிப்போம். அடுத்து பிரத்யாகாரம்னு இருக்குது ஒரு அங்கம். புலன்களின் போக்க வெளியே சோவாடுற புலன்களை உள்முகமாக திருப்புறது. அடுத்து தியானம், லட்சியத்தில் லயிக்கிறது, அங்க சிந்தனைன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து தாரணா, சர்வாங்க தரிசனம். இதில் இதுதான் 7வது. இதில் தான் சித்த சக்தி உண்டாகும். அது தடை பண்ணும். ஏன்னா பிரபலம் இந்த 7வது ஸ்டேஜில் வர்றபோது பிரபலம் ஆவான். அப்போ கர்வமும் கூடவே சேர்ந்து வளரும். ஜெயன் விஜயன் பகவத் சேவகன் தவறு செஞ்சால் அவனுக்கும் வீழ்ச்சி உண்டு. பக்தி பண்ணால் கடைசியில் உள் கௌரவம்னு ஒன்று இருக்குது, வெளி கௌரவம்னு ஒன்று இருக்குது. இந்த ரெண்டும் மயக்கம், தடை பண்ணும். ஜெயா அப்படிங்கிறது உள் விவகாரம், விஜயங்கிறது வெளி விவகாரம். உள் வெற்றி வெளி வெற்றின்னு சொல்லலாம். ரெண்டுமே கௌரவம் தான். உலகம் என்ன நினைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுவாங்க. அதை விட்டுட்டு பகவான் என்ன நினைப்பாருன்னு நினைக்கணும். அப்போ கௌரவம் போயிடும். கௌரவத்தை பத்திரமா வச்சுருந்தா வைகுண்டம் வரைக்கும் போயிட்டு திரும்பி தான் வரணும். பலருக்கும் வீட்டில் மோகம் போயிருக்கும், ஆனால் கௌரவ மோகம் போகாது. சீடர்கள் கொஞ்சம் புகழ்ந்தா குருவுக்கு கூட கௌரவம் வந்துடும். அப்போ அவர் நான் பிரம்மஸ்வரூபி ஆயிட்டேன்னு நினச்சிட்டு பதித்தன் வீழ்ச்சி அடைவார். இதை பற்றி சில சச்சிதானந்த பக்திகுணம் தாகூரா நிறையா எழுதியிருக்கிறாங்க. கோபத்தால் சனத்குமாரர்கள் வைகுண்டத்தோட 7ஆம் வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்ப வேண்டிய நிலைமை ஆச்சு. பகவானே அருள் கூர்ந்து வருத்தப்பட்டு வாசல் வரைக்கும் வந்து அவங்களுக்கு தரிசனம் கொடுத்தார். ஞானிகளுக்கு இறை மார்க்கத்தில் கோபம் தடை பண்ணுங்கிறது தெரியுது. சைத்தன்ய மகாபிரபு காஷ்மீர் பண்டிட் அவங்களுடைய உரையாடலில் பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், பகவானுடைய இருப்பை நிலநாட்டுறதுக்கு தான் உங்களுக்கு ஞானம் தரப்பட்டிருக்கு. அதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, நீங்கள் விடுபடுவீங்க. ஆனால் உங்களுக்காக பயன்படுத்தினீங்கன்னா ஆணவத்தால் முடிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சொன்னார். பாமரர்கள் அஞ்ஞானத்தால் மரண வசப்படுறாங்க, ஞானிகள் ஆணவத்தால் அதுக்கு வசப்படுறாங்க. ரெண்டும் மரணம்தான். செல்வம், அழகு, கல்வி, அந்தஸ்து இதுகளால் ஆணவ வசப்பட வாய்ப்பு உண்டு. அதில் கவனமாக இருக்கணும். பிராமணனுக்கு கல்வி செருக்கால் ஆணவம் வரும், கல்வி இல்லாதவனுக்கு அஞ்ஞானம் இருக்கும். சிலருக்கு பரம்பரையால் கூட கர்வம் உண்டு. நாங்கள் பரம்பரையாக பக்தி பண்ணுறோம், அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்போ கர்ம மார்க்கத்தில் தேக பார்வை இருக்கிறதுனால காமம் தடையாக இருக்குது.
ஞான மார்க்கத்துல கோபம் தடையா இருக்கு. பக்தி மார்க்கத்துல பேராசை தடை பண்ணுது. அ இத நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ காமம், குரோதம், லோபம் இந்த 3மே ஒருத்தனுடைய புண்ணிய இருப்ப கொஞ்சம் கொஞ்சமா திருடி திருடி காலி பண்ணிட்டு, அடுத்து ஒண்ணுமில்லாம பண்ணிருது. விவேகம் அப்படிங்கிற ஞானத்தால காமத்த வந்து நசுக்கிரலாம். ஆனா கோபத்த காலி பண்றது கஷ்டம். அதனால தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காம, குரோத, லோப 3யும் நரக வாசல் அப்படின்னு சொன்னார். 16:21 பகவத்கீதையில பார்க்கலாம். திரிவிதம் 3 விதமான திரிவிதம் நரகஸ் ஏதம் துவாரம் நாச்சன ஆத்மனக. ஆத்மாவை நாசம் பண்ணக்கூடிய துவாரம் 3 இருக்கு. எது? காம, குரோதக, ததா லோபக. இந்த லோபங்கிறது இதைத்தான் ஆங்கிலேயன் லவ் அப்படின்னு போட்டான். லோப் அப்படிங்கிறது லவ் அப்படின்னு ஆச்சு. பேராசை மனக்கோட்டை கட்ட வைக்கும். காம, குரோத, ததா லோப. தஸ்மாத் ஆகையால் ஏதத்ரய இந்த 3ஐயும் தெஜேத் மனசால கூட விட்டுரு அப்படிங்கிறார். பக்தியில பேராசை தடை அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி? ஒரு பக்தன் தன்னுடைய பிள்ளைக்கு துணி எடுக்கும்போது 1 மீட்டர் 500 கூட தயங்க மாட்டான். மனைவிக்கு சேலை எடுக்கும்போது 3000 தயங்க மாட்டான். அவனுக்கு துணி எடுத்தா கூட நல்ல ரேமான்ஸ் நல்ல நல்ல கிளாத்தா எடுக்கிறான். ஆனா வீட்டில் இருக்கிற கிருஷ்ணருக்கு துணி எடுக்கும்போது நூல் துணி இருக்குதா, பீஸ் ரேட்ல கொடுப்பீங்களே 50 ரூபாய்க்கு, அது இருக்குதா அப்படின்னு கேட்பான். தனக்கு சாப்பிடும்போது தளவாழை இலை, கடவுளுக்குன்னு வரும்போது 2 அங்குலத்துல ஒரு சின்ன கிண்ணம், அதுல 5 விரலையும் உள்ள திணிக்க முடியாது, அவ்வளவு சின்ன கிண்ணம். அதுல கல்கண்டு, முந்திரி, வெண்ணெய் இதெல்லாம் வைப்பான். இதெல்லாம் பேராசை பிடிச்சதுடைய சூட்சும அடையாளம். துரியோதன 56 தேசங்களுக்கும் அதிபதி. உண்மையான அதிபதி கிருஷ்ணர். அவரே அவங்கிட்ட தூது வாரார். நான் தான்ப்பா உண்மையான அதிபதி அப்படிங்கிறத உணர்த்துறார். தூது வந்து அந்த பாண்டவர்கள் பங்கையாவது கொடுன்னு கேட்கும்போது குறைச்சி பார்த்தா ஒன்றுமே தர முடியாதுன்ட்டான். கோபத்தில் அம்பை எடுத்து கீழே போட்டான். அவனுடைய அம்புகள்லாம் ரொம்ப கூர்மையா இருக்கு. அந்த கூர்மை எந்த அளவுக்கு குத்துதோ அந்த ஊசி முனை அளவு இடம் கூட தரமாட்டேன்னு பல்ல காட்டுறான். பங்காளிக்கே தரமாட்டேங்கிறான். இதுதான் உலகம். இன்னைக்கு கோர்ட்ல போய் பாருங்க, கூட்டமா இருக்கிறாங்க. எல்லாம் சொத்து சண்டை, அடிதடி. அதனால அடிதடி. வாழ்ற காலம் குறைச்சல், ஆனா இவ்வளவு சண்டை. அந்த சண்டைக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாம் சொத்து தான். நிலப்புலன் தகராறு. ஒரு ஊசி முனை நிலம் கூட விட முடியாதுன்னு துரியோதன மாதிரி அத்தனை பேரும் கோர்ட்ல போய் நிற்கிறான். நல்லவங்கெல்லாம் அப்பாவியா அங்க போய் அந்த அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படியே தலையை குனிஞ்சு கேவலமா அப்படியே நிற்கிறாங்க. கிருஷ்ணன் நினப்போட ஒருத்தன் இருக்கணும். ஆனா இவன் துரியோதனன் அப்படி இருக்கல. அவருடைய பேச்ச நூல் அளவு கூட அவன் கேட்கல. கேட்டிருந்தா ஆனந்தமா இருக்கலாம். ஆனா காமம், குரோதம், லோபம் இதுகெல்லாம் கண்ணன் பேச்ச கேட்க விடாது. இது உயிருக்கு இதால ஒரு லாபமும் கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்தா உயிருக்குன்னு ஒண்ணுமே இல்லை. ஆனா உடல் தேவைகள்ல அத்தனை சண்டை நடக்கு. பொய் உலகம், பொய்த்தனமா இருக்கிறதுக்கு இத்தனை பரபரப்பு, இத்தனை சண்டை, இத்தனை வழக்கு. வழக்கே பொய்ங்கும்போது அதுல என்ன தீர்ப்பு வரும்னு எதிர்பார்க்கிறோம். கணக்குடைய ஆரம்பமே தப்பு. எந்த விடையை நாம எதிர்பார்க்கலாம்? யோசிச்சு பார்க்கணும். மனைவிக்கு பூ வாங்கும்போது கட்டியா கொடு, அடர்த்தியா கொடு, 4 முழம் தா அப்படின்னு கேட்குறான். கடவுளுக்கு வாங்கும்போது அரளிப்பூ போதுமே, இந்த பூவெல்லாம் உதிரியா கட்டி வச்சிருப்பாங்களே கதம்பம், அது போதுமே அப்படின்னு நினைக்கிறான். இவன் யாரை கடவுளா நினைக்கான்? அப்போ மனைவிக்கு மனப்பூர்வமா வாங்குறான், இதயபூர்வமா வாங்குறான். கடவுளுக்கு ஃபார்மாலிட்டி, ஆர்டிஃபிஷியல், வெளிப்புறமா வாங்குறான். இருக்கிறதுலே ஒசத்தி கடவுளுக்குன்னு இருந்தா கடவுள் அவனை உயரத்துல வச்சிருப்பார். சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகூர் காலத்துல யமுனாதாஸ்னு ஒரு பக்தர் இருந்தார். அவர் பகவானுக்கு பூ வாங்க போனார். கடையில் ஒரு ரொம்ப ரொம்ப அழகா ஒரு தாமரைப்பூ இருந்துச்சு.
அதை பகவான் பாதத்தில் சமர்ப்பிச்சா நல்லா இருக்கும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அதை வாங்குறதுக்காக என்ன விலைன்னு கேட்டார். அவன் 5 சோழி. அப்போ வந்து அந்த சோழி கணக்கு 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. 5 ரூபான்னு சொல்கிறான். அப்போ பூவை வாங்கணும்னு இவன் பணத்தை எடுக்கிறதுக்குள்ள ஒரு யவனன், யவனன்கிறவன் பாரதத்தில் இல்லாத, இந்த பக்கம் இல்லாத ஒருத்தன். அப்போ கிறிஸ்தவர்கள் ஆட்சி நடக்குது, முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. அதாவது சனாதன தர்மத்தை தெரிஞ்சிக்காத ஒருத்தன் ஒரு பெண் மேலே இருக்கிற ஆசையில் அவன் பார்க்க போகிறான். அவளுக்கு அந்த பூவை வாங்கலான்னு சொல்லி, நான் 10 ரூபா தரேன், எனக்கு அந்த பூவை கொடு அப்படின்னு கேட்டான். அப்போ யமுனாதாஸ் பூக்காரன்ட்ட நான் 25 ரூபா தரேன் அப்படின்னா. இப்படி போட்டி ஆயிடுச்சு. அந்த யவனன் ஒருத்தி மேலே இருக்கிற விருப்பத்தில் அவகிட்ட போகிறான். அதுக்காக பூவை வாங்க வரான். இவன் கடவுளுக்கு வாங்க வரான். போட்டி போட்டு 2 பேரும் விலையை ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. யமுனாதாஸ் கடைசியில் நான் 1 லட்சம் தாரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த யவனன், இவ்வளோ பணம் கொடுத்து ஒருத்திக்காக இவ்வளோ பணத்தை கொடுத்து நம்ம நாசமடையணுமான்னு சொல்லி திரும்பி போயிட்டான். இவர் தன்னுடைய சொத்துக்களை காசாக்கி அவன்கிட்ட அந்த ஒரு பூவை வாங்கி பகவான் பாதத்தில் ஸ்ரீநாதருக்கு சமர்ப்பிக்கிறார். ஸ்ரீநாத் அந்த அளவுக்கு உள்ளத்தை ஈர்க்கக்கூடியவர். அந்த பூவை ஸ்ரீநாத் பாதத்தில், கண்ணன் பாதத்தில் வைக்கவும் அவர் தலையில் இருந்த முகுடம் வந்து கீழே விழுந்துருச்சு. அதில் வைரமணிகள் மரகதெல்லாம் பதிச்சிருக்கு. அது பொத்துன்னு கீழே விழுந்துட்டு யமுனாதாஸ் பகவான் பாதத்தில் சமர்ப்பிச்ச அந்த முகுடம் இருக்க, அது ஏன் கீழே விழுதுன்னா அந்த பாதத்தில், அதாவது நல்ல ஏதோ மாற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பகவான் பாதத்தில் சமர்ப்பித்த பூ இருக்க, அது அந்த முகுடத்தையே வீழ்த்திருச்சுன்னு பகவான் வந்து நிரூபிக்கிறார் அந்த இடத்துல. அதனால தான் கவனமாக இருக்கணும். மனசு ஏமாத்தும், தன்னை வந்து குற்றமற்றவனாக கருத வைக்கும். சனத்குமார்களுக்கு அப்படி ஒரு நினப்பு இருந்ததுனால தான் கோபம் வந்தது. பகவான்கிட்ட கொடுக்கும்போது தாராள மனசோட போங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கதை. அப்போ கோபப்படுறாங்க, அதை நியாயமா அவங்க நினைச்சாங்க. எல்லா கோபக்காரனும் அதை நியாயப்படுத்த தான் செய்வான். இதுல என்ன நியாயம் இருக்குன்னு தெரியல. காமம், குரோத, லோபம் இதெல்லாம் மனசுடைய உள் விவகாரங்கள். குரு, சத்சங்கம் இவங்க தான் அதை நீக்க முடியும். சுய முயற்சியால அதை போக்க முடியாது. முயற்சிக்க உறுதிப்பட தான் செய்யும். அப்போ சனத்குமார்கள் ஜெயன் விஜயன்ட்ட கோபத்திட்ட, அரக்கர்களுக்கு தான் அந்த புத்தி உண்டு, நீங்க அரக்கர்களா போங்கன்னு சபிச்சாங்க. வைகுண்டம் புனித ஸ்தலம், அங்க சின்ன தப்பு பண்ணா கூட பெரிய பாபமா மாறும். தாம் அபராதம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி அபராதங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சுகதேவர் வந்து பரீட்சித்திட்ட எச்சரிக்கிறார். பகவான் விஷ்ணு லட்சுமி தேவிகிட்ட வெளியே ஏதோ சச்சரவு நடக்கிறது போல தெரியுது, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ 2 பேரும் வராங்க. சனகாதியர் நல்லவங்க தான், ஆனாலும் கோபப்பட்டதுனால வைகுண்டத்துக்குள்ள அவங்க வர முடியாம போச்சுது. பகவானே அவங்க நல்லவங்கிறதுனால லக்ஷ்மியோட வெளியே வந்தார். பகவானுடைய பாதத்தில் இருந்த துளசி வாசனைப்பட்டு அந்த சனத்குமார்கள் மூக்கை வந்து துளைக்குது. அந்த வாசனைப்பட்டு அந்த மூக்கு வந்து புனிதமாகுது. அப்போ அந்த முனிவர்கள் பகவானை வணங்கி மன்னிப்பு சொன்னாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. பகவான் சொன்னார், பரவாயில்ல, தப்பு உங்களுடையது கிடையாது. உங்களுக்கு அவமானம் வந்திருக்குன்னா அது எனக்கு நேர்ந்தது தான். ஏன்னா நீங்கள் எனக்கு பிரியமானவங்க அப்படின்னு சாமர்த்தியமாக பேசுகிறார் பகவான். உங்கள் பாதத்தில் நாங்கள் குற்றம் இழைச்சிட்டோன்னு 4 பேர் சொன்னாங்க. அப்போ இல்லை இல்லை, தப்பு உங்களுடையது இல்லை, என்னுடைய இந்த திவ்ய ஸ்தலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அதுக்கு நான் தானே பொறுப்பு அப்படிங்கிறார். பகவான் எவ்வளவு தைரியமாக பணிவாக பேசுகிறார் பாருங்க. இதை யோசிச்சு பார்க்கணும். என் பாதத்துக்கெல்லாம் அப்படி ஒரு சக்தி கிடையாது. எல்லாரும், அதாவது உலகத்தில் இருக்கிற
ரொம்ப ரொம்ப பணிவான மக்கள் அத்தனை பேரும் என் பாதத்துக்கு சமமா கருதப்படுறாங்க. அதனால அந்த உயர்ந்த சமுதாயத்த உலகமே என் பாதத்துக்கு நிகரா தியானிக்குது. அவங்கலாம் தியானம் பண்ணி என் பாதத்துக்கு உரு போட்டு அப்படி ஒரு சக்தி கொடுத்துருக்குறாங்க. அதனால என் பாதத்த நீங்க அப்படி உயர்த்தி பேசாதீங்கன்னு பகவான் சொல்றார். இப்போ சனத்குமாரர்களுக்கு கண்ணீர் வருது. அ அவங்கள பகவான் ஆறுதல் சொல்லி அனுப்பிடுறார். அவங்க எங்களுடைய தவம் காணாது அப்படின்னு சொல்லி பிரம்மலோகத்துக்கு போயிட்டாங்க. அடுத்து ஜெய் விஜய்க்கு பகவான் ஆறுதல் சொன்னார். நீங்க 3 தடவை பூமியில அசுரர்களா பிறப்பீங்கன்னு சொன்னார். அதன்படி சனத்குமார்கள் சாபத்துல ஜெயன் விஜயன் திதி கசியபர் தம்பதிக்கு பிறக்கிறாங்க. ரண்யாட்சன் ரண்யகசிபுன்னு பேரு. இவங்கெல்லாம் அரக்கர்கள். தினமும் 4 அடி வளர்ந்தாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதோட பொருள் என்னன்னா, அவங்களுடைய பேராசை நாளுக்கு நாள் வேகமா வளர்ந்தது அப்படின்னு அர்த்தம். லாபம் வர வர லோபம் வரும். அதாவது பேராசை வரும். முதுமையில சரீர தளர்ச்சியால காமம் வந்து படுத்துரும். ஆனா லோபம் மறையாது. லாபத்தால லோபமும், லோபத்தால பாபமும் உண்டாகுது. பாவம் கூடிட்டுனா பூமி ரசாதலத்துக்கு தான் போகணும். பூமியே தாங்காது. பூமியில இருந்த மனித சமுதாயம் ரசாதல அளவுக்கு துக்கத்துல மூழ்கிருச்சு. அப்போ ரண்யாட்சன் வந்து பொருளாசை கொண்டவன் அர்த்தம். ரண்யாட்சன்னா பொருள் சேர்க்கும் ஆசை உள்ளவனுக்கு ரண்யாட்சன் பேரு. அவன் பூமியை பேராசையால கடத்திட்டு போயிட்டான். ரண்யகசிப்புன்னா என்ன அர்த்தம்னா போக ஆசை, அனுபவிக்கிற ஆசை கொண்டவனுக்கு ரண்யகசிப்புன்னு பேர். மக்கள் ரூபாயில தான் சுகம்னு நினைக்கிறாங்க. என்னைக்கு அந்த நினப்பு வந்ததோ அப்போ பாபம் கூடிருச்சு. முன்ன பெத்தவங்க பேச்ச பிள்ளைகள் கேட்டுச்சு. இப்ப பிள்ளைங்க பேச்ச பெத்தவங்க கேட்க வேண்டியிருக்கு. இதனால ஒழுக்கம் குறைஞ்சு போச்சு. பகவான் காமத்தை அழிக்கிறதுக்கு ஒரு அவதாரம் தான் பண்ணியிருக்கிறார். அதாவது ராவணன், கும்பகர்ணன் இவங்கள ஓய்க்கிறதுக்கு ராமபிரானா வந்தார். காமத்தை அழிக்கிறதுக்காக வந்த அவதாரம் ராமபிரான். கோபத்தை அடக்க கிருஷ்ணராக வந்தார். சிசுபாலனையும் தந்தவக்கரனையும் அழிக்கிறார். ஆனா பொருளாசை பேராசை அப்படிங்கிறத அந்த லோபம் இருக்க இதை ஒழிக்கிறதுக்கு பகவான் வராகராவும் நரசிம்மராவும் 2 அவதாரம் எடுக்க வேண்டியதாகி போச்சு. காம குரோதத்தை ஓய்க்க ஒவ்வொரு அவதாரம் தான். ஆனா லோபத்தை ஓய்க்கிறதுக்கு 2 அவதாரம். பேராசையை ஓய்க்கிறது ரொம்ப ரொம்ப கடினங்கிறது தெரியுது. இருக்கிறதுல திருப்தி வேணும். இப்படி நடந்துக்கிட்டா பேராசை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். தான புத்தி இருந்தா வேகமா குறையும். வீட்டில் வயசான தாத்தா பாட்டி பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வயசாகி போச்சுங்கிறதுனால ஒதுக்கி வச்சிடுறாங்க. கொஞ்சம் வேத பண்பாடு, வேத கலாச்சாரத்துக்கு வரணும் மக்கள். அப்பதான் இதுல இருந்து விவரமா விலக முடியும். மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.